மோகனா, ம். பெண்களுக்கு இருக்க ஒரு பெரிய கன்ஃபியூஷனா நீ எத பாக்குற? பெண்களுக்கு இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன்னா, காஸ்டியூம் வேர் பண்றது. காஸ்டியூம் வேர் பண்றதையும் தாண்டி காஸ்டியூம் செலக்ட் பண்றது. நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும் எந்த காஸ்டியூம் ஃபிட் ஆகும், எதை செலக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண போறோம். காஸ்டியூம் பத்தியா பேச போறோம்? இல்ல, பாடி ஷேப் பத்தி பேச போறோம். ஓ, ஓகே ஓகே. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா, முக்கியமா எதுக்காக இத பேசுறோம் அப்படின்னா, என்னதான் நம்ம வகை வகையா அழகழகா காஸ்ட்லியா காஸ்டியூம்ஸ் வாங்கினாலும் நம்மளோட பாடி ஷேப் எது போட்டா கரெக்டா இருக்கும்னு நம்ம பிளான் பண்ணி போடுறது முக்கியம் இல்லையா? அத பத்தி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பாடி ஷேப்னு சொல்லும்போது இந்த பாடி ஷேப்பே 5 இருக்கு. அதுல ஒன்னு பியர் ஷேப் சொல்லலாம், ரெக்டாங்கிள் சொல்லலாம், ஹார் கிளாஸ் சொல்லலாம். இன்னும் 2 சொல்லணும்னா ட்ரையாங்கிள் அண்ட் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆடியன்ஸ்க்கு இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த பாடி ஷேப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 பாடி ஷேப்ஸ்க்கும் ஒவ்வொரு ஹீரோயின்ஸை எக்ஸாம்பிளா வச்சு அதுக்கு என்ன மாதிரி காஸ்டியூம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல போறோம். அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. முதல்ல ஆப்பிள் ஷேப் எடுத்துப்போம். ஓகே. ஆப்பிள் ஷேப் எடுத்துட்டோம்னா நமக்கே தெரியும், அப்பர் பாடியும் வைடரா இருக்கும், லோயர் பாடியும் வைடரா இருக்கும். சப்பி கேர்ள்ஸ் சொல்லலாம். செலிபிரிட்டி யார சொல்லலாம் அப்படின்னா நித்யா மேனன். நித்யா மேனனை பார்க்கும் போதே தெரியும் அவங்க வந்து சப்பியா கியூட்டா அழகா இருப்பாங்க. ஆப்பிள் ஷேப் அவங்க எந்த மாதிரியான காஸ்டியூம்லாம் போடுவாங்கன்னா மேக்ஸிமம் சாரி வேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்பர் பாடியிலையும் லோயர் பாடியிலையும் லூஸ் ஃபிட் வேர் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் தெரியாது, சப்பியா இருக்கும் அப்படின்றது தெரியாது. அப்படின்றதுக்காக சப்பியா இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே லூஸ் ஃபிட் வேர் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் பாடி கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும், லோவர் பாடி கொஞ்சம் வைடா இருக்கும். இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா ஒரு ஹீரோயினை சொல்லணும்னா எவர்கிரீன் பியூட்டி தமன்னா தான். ஏன்னா அவங்களோட அப்பர் பாடி ஸ்லிம்மா இருக்கும், லோவர் பாடி வைடரா இருக்கும். இதுக்கு இவங்க என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் வேர் பண்ணலாம் அப்படின்னா, அப்பர் பாடியில லூஸ் டிஷர்ட்ஸ் இல்ல லூஸான டாப்ஸும், லோவர் பாடியில கொஞ்சம் ஃபிட்டான பேண்ட்ஸோ இல்ல ஃபிட்டான க்ளோத்திங்ஸ் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேப் அப்படிங்கிறது கொஞ்சம் விசிபிளா இருக்கும். அவங்களும் பார்க்கிறதுக்கு அழகா இருப்பாங்க. அடுத்தது ஹேர் கிளாஸ். ஹேர் கிளாஸ் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த சுகர் ஃப்ரீ டப்பா பார்த்திருக்கு இல்லையா, அந்த டப்பா மாதிரி தான் பாடி ஷேப் இருக்கும். அப்பர் பாடியும் கரெக்டா இருக்கும், லோயர் பாடியும் கரெக்ட் ஃபிட்டா இருக்கும். நடுவுல அந்த வெயிஸ்ட் மட்டும் கரெக்டா இருக்கும் இல்லையா ஷேப்போட. ஸ்ட்ரக்சரா இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு எந்த ஃபிட் போட்டாலும் செம்ம மேட்சா இருக்கும். அதாவது அப்பர் பாடியிலயும் லோயர் பாடியிலயும் லூஸ் ஃபிட் போட்டாலும் கரெக்டா இருக்கும், இல்ல டைட் ஃபிட் போட்டாலும் கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு எந்த காஸ்டியூம் போட்டாலுமே பக்காவா மேட்ச் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிளா யார சொல்லலாம் அப்படின்னா, காஜல் அகர்வால் அவங்கள சொல்லலாம், சமந்தா சொல்லலாம், அனுஷ்கா சொல்லலாம். இவங்களுடைய பாடி ஷேப் எல்லாமே ஹார் கிளாஸ். இன்னொரு பாடி டைப் சொல்லணும்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இப்போதான் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோம் இல்லையா, அதையே கவுத்தி போட்டா எப்படி இருக்குமோ அதுதான் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இது அப்பர் பாடி வைடரா இருக்கும், லோவர் பாடி ஸ்லிம்மா இருக்கும். இதுக்கு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் யாருன்னா ஸ்ருதி ஹாசன் தான். சோ அவங்க மோஸ்ட்லி என்ன மாதிரி வேர் பண்ணணும்னா, மேல அப்பர் பாடிக்கு வந்துட்டு ஸ்லிம் ஃபிட்ஸும் லோவர் பாடிக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்ஸும் போட்டாங்கன்னா அவங்களோட ஷேப் கரெக்டா இருக்கும். யூசுவலாவே ஸ்ருதி ஹாசன் பார்த்தோம் அப்படின்னா சாரீஸ்ல இருப்பாங்க, மோஸ்ட்லி அவங்க பிளாக் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. இருந்தாலும் மேல வந்து அவங்க ஃபிட்டான காஸ்டியூம் போட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் லூஸ் பேண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஸ்கர்ட் டைப்ல போடுறதா இருக்கட்டும், அது அவங்களை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டும். அடுத்ததா பாத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிள் ஷேப்பை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பர் பாடியும் லோயர் பாடியும் சேமா இருக்கும், அதாவது பாக்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க தான் ரெக்டாங்கிள் ஷேப்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம த்ரிஷா அவர்களை சொல்லலாம். த்ரிஷாக்கு பாடி டைப் வந்து ரெக்டாங்கிள் டைப். அவங்க வேர் பண்ண காஸ்டியூம் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா டைட் ஃபிட்டா தான் வேர் பண்ணுவாங்க. அப்பர் பாடியிலையும் டைட் ஃபிட்டா இருக்கும், லோயர் பாடியிலையும் டைட் ஃபிட்டா இருக்கும். அப்படி வேர் பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் தெரியும்ல. அதனால ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிறவங்க எல்லாருமே டைட் ஃபிட் வேர் பண்றது தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ 5 பாடி டைப்ஸ்க்கும் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத பார்த்துட்டோம். யூசுவலாவே எஸ்பெஷலி லேடிஸ் நாம இந்த ட்ரெஸ் செலக்ஷன் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் எஃபர்ட் போடுவோம். அதுல இதையும் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் கான்ஷியஸா யோசிச்சு நம்மளோட பாடி டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா இன்னுமே நம்ம அழகா தெரியும். ஏன்னா ட்ரெஸ்ஸிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. இப்போ வந்து இந்த எபிசோட்ல நம்ம பாடி ஷேப்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் எப்படி வேர் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல ஒரு ஸ்கின் டோனுக்கும் எந்த மாதிரி காஸ்டியூம்ஸை என்ன கலர்ல வேர் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஹெல்த் குரு சேனலையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.